Hi friends, last class la நம்ம என்ன பார்த்தோம்னா chapter 1 sets ஓட introduction video பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா example sums ஃபுல்லா பார்க்க போறோம். chapter 1 ஓட first exercise 1.1 ஓட example 1 write the solution set of the equation x square plus x minus 2 equals 0 in roster form. given இந்த ஈக்குவேஷன்ஸை கொடுத்துட்டு நம்மளை என்ன சொல்கிறாங்கன்னா ரோஸ்டர் ஃபார்மில் எழுத சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னன்னா கர்லி ப்ராக்கெட் உள்ளார கமா கொடுத்து செப்பரேட்டாக வேல்யூஸை எலமெண்ட்ஸை எழுதுறத நம்ம என்ன சொல்லணும்னா ரோஸ்டர் ஃபார்ம் சொல்கிறோம். ஓகே, நம்ம கிவன் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டோம். கிவன் ஈக்குவேஷன்ஸ் என்னது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ண போகிறோம்னா ஃபேக்டர்ஸ் மெத்தடில் வந்து செப்பரேட்டாக பண்ண போகிறோம். அப்போது இதை மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு -2 வரும். ஓகே, இது வந்து என்னதுன்னா +1. நம்ம எந்த ரெண்டு வேல்யூவை வந்து மல்டிபிள் பண்ணால் -2 வரும், ஆட் பண்ணால் ஆர் சப்ராக்ட் பண்ணால் +1 வரும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறப்போ இப்போ 1:2 சொல்கிறோம். அப்போ 1:2னா நம்மளுக்கு இங்கே -2 இருக்குது. அப்போது இங்கே வந்து +1 இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மைனஸ் வந்து சின்ன நம்பருக்கு போட போகிறோம், ஸ்மால் நம்பருக்கு. அப்போ 1 தான் ஸ்மால் நம்பர். அப்போ மைனஸ். அப்போ 1 -1 இன்ட்டு +2 -2. அப்போ -1 +2னா +1 +2ல் 1 போயிடுச்சுன்னா 1, பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ். ஓகே, அப்போது இப்போ என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிட்டோம். அடுத்தது 1 - x ப்ளஸ் 2x -2 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தில் பார்த்தோம்னா எதை காமனாக வெளில எடுக்கலாம்னா எக்ஸை காமனாக வெளில எடுக்கலாம். அப்போ எக்ஸை காமனாக வெளில எடுத்துட்டோம்னா இங்கே ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா இன்னொரு எக்ஸு -1 ப்ளஸ் 2வை காமனாக வெளில எடுத்துட்டோம்னா எக்ஸு -1 அப்போ ஈக்குவல் 0. அப்போது இது ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம் எக்ஸ் -1ன்னு. அப்போ இதை வந்து எக்ஸ் + 2ன்னு எடுத்துக்கிறோம் ஈக்குவல் 0. இப்போ நம்மளுக்கு எக்ஸுக்கு எத்தனை வேல்யூ கிடச்சிருக்கு, 2 வேல்யூ கிடச்சிருக்கு. ஒன்று -2, இன்னொன்று 1. அப்போது நம்மளுக்கு வந்து எலமெண்ட்ஸ் வந்து கிடச்சிருச்சு. இப்போ இந்த எலமெண்ட்ஸ் வச்சு என்ன பண்ண போகிறோம்னா ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுகிறோம். ரோஸ்டர் ஃபார்ம்னா தெரியும், ஒரு எலமெண்ட்டை வந்து கமா கொடுத்து கர்லி ப்ராக்கெட் உள்ளார எழுது. அப்போ த ரோஸ்டர் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன் இஸ் 1, -2 அப்படின்னு எழுதுகிறோம். தட் இஸ் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகே, அடுத்தது எக்ஸாம்பிள் 2 பார்க்க போகிறோம். இப்போ ரைட் த செட் x such that x is positive integer and x square less than 40 in the roster form. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா given set என்ன கொடுத்துருக்காங்கன்னா x such that x is positive integer and x square less than 40 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது less than 40. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1, 40க்குள்ளே இருக்கிற 1லேருந்து 40 வரையும் இருக்கிற வேல்யூஸ். ஓகேங்களா? இப்போ எந்தெந்த வேல்யூஸை எந்த நம்பர் வரையும் நம்ம ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 40க்குள்ளே இருக்கிற நம்பர் கிடைக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ 1 ஸ்கொயர் பண்ணுறோம். 1 ஸ்கொயர் பண்ணால் 1. அடுத்து 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4. அப்போ 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36. அப்போ 7 ஸ்கொயர் 49. நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, லெஸ் தென் 40 வரையும் தான் சொல்லியிருக்காங்க. பட் 7 ஸ்கொயர் வந்து என்ன ஆகுதுன்னா 49 greater than 40 மாறுது. அப்போ நம்மளுக்கு வந்து லெஸ் தென் 40னா 6 ஸ்கொயரோட ஸ்டாப் ஆகிடும். அப்போது நம்மளுக்கு எலமெண்ட்ஸ் என்னென்னா 1, 2, 3, 4, 5, 6. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூஸ் எலமெண்ட்ஸ்லாம் இதுதான். அப்போ த ரோஸ்டர் ஃபார்ம் ஆஃப் த செட் என்ன சொல்லுவோம்னா 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, தட் இஸ் ஃபைனல் ஆன்சர். அடுத்தது எக்ஸாம்பிள் 3 பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 3ல என்ன சொல்லியிருக்காங்க, ரைட் த செட் a is equal 1, 4, 9, 16, 25 எக்ஸட்ரா இன் செட் பில்டர் ஃபார்ம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ரோஸ்டர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படி மாற்றணும்னா செட் பில்டர் ஃபார்முக்கு நம்ம மாற்றணும். ஓகேவா? அப்போ வி மே ரைட் த செட் as a. இதோட வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா செட்டு a நம்மளுக்கு டினோட் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த மெத்தடு வந்து எப்படி இருக்குது இந்த ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1, இதை 4 எப்படி இருந்திருக்கும், அப்போ 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4. ஓகேவா? அடுத்தது 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9, 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 16,
5 ஸ்கொயர் பண்ணோம்னா 25 நம்மளுக்கு கிடைக்குது. அப்போனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே நேச்சுரல் நம்பர்ஸை வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்திருக்காங்க. ஸ்கொயர் பண்ணப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அப்போது இப்போ இதை எப்படி எழுதலாம்னா a is equal x such that x set builder form that is the square of a natural numbers. இங்கே வந்து லெஸ் தேன் கிரேட்டர் தேன் எந்த மாதிரி வேல்யூ கொடுக்கல, எக்ஸட்ரா கொடுத்துருக்கனால நம்ம நார்மலாக நேச்சுரல் நம்பர்ஸ் ஸ்கொயர் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். இதை நம்ம எப்படி இன்னொரு விதமாக டினோட் பண்ணலாம்னா எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னன்னு சொல்லுவோம். அப்போது என் ஸ்கொயர் வேர் என் பிலாங்ஸ் டு என். ஓகேவா? தட் இஸ் ஃபைனல் ஆன்சர் ஆஃப் த எக்ஸாம்பிள் 3. அடுத்தது எக்ஸாம்பிள் 4 பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 4ல் என்ன சொல்கிறாங்கன்னா ரைட் த செட் 1/2, 2/3, 3/4, 4/5, 5/6, 6/7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே பார்க்க போகிறோம். இந்த செட் பில்டர் ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த மாதிரி ரோஸ்டர் ஃபார்மில் இருக்கிறத வந்து எப்படி நம்ம செட் பில்டர் ஃபார்முக்கு மாற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இது எப்படி இருக்குன்னா இந்த ஃபார்மேட்டு 1/2, 2/3, 3/4, 4/5 இருக்குது. இப்போ மேலே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் நம்ம என்னன்னு டினோட் பண்ணோம்னா இப்போ இந்த என்னோட எந்த வேல்யூ ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 2 வரும் +1. அப்போது n +1. அப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? அப்போ இதை ஆட் பண்ணோம்னா n1. அப்போ n +1னா 1 + 1 2. அடுத்தது என்னோட வேல்யூ வந்து 2ன்னு வச்சுக்கிறோம். அப்போ 2 நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாம் மேலே எடுத்துக்கிறாங்க, கீழே வந்து டிவைட் வந்து n + 1ன்னு டினோட் பண்ணிக்கிறாங்க. அப்போ 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே 2 + 1 3. அப்போ இங்கே 3ன்னு இருக்குது. அடுத்தது 3க்குன்னா 3 + 1 4. அப்போ 4ன்னு கொடுத்துட்டாங்கன்னா 4 + 1 5. இங்கே 5 கொடுத்துட்டாங்களா 5 + 1 6. 6 கொடுத்துருக்கனால 6 + 1 இங்கே 7. அப்போது இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா n/n+1 ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது இது எப்படி நம்ம செட் பில்டர் ஃபார்முக்கு எழுதுவோம்? x such that x equal n/n+1 where n is a natural number. இது என்ன நம்பர்ஸ்? 1 2 3 4ன்னு வரனால இதை வந்து என்ன சொல்லணும்னா நேச்சுரல் நம்பர்ஸ். இன் பிட்வீன் நம்பர்ஸ் என்னென்னா 1 to 6. அப்போது அண்ட் 1 இங்கே வந்து லெஸ் தென் கிரேட்டர் தென் எக்ஸட்ரா எதுவுமே கிடையாது. இன் பிட்வீன் 1 to 6. அப்போ வந்து என்னது 1 greater than or less than or equal to n, less than or equal 6 அப்படின்னு denote. That is the final answer of the example 4. Next, fifth, match the following roster form to set builder form சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது இதில் என்னன்னா ஒரு சைடு வந்து ரோஸ்டர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு வந்து என்ன கொடுத்துருக்காங்க செட் பில்டர் ஃபார்ம் கொடுத்துட்டு நம்மளை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு P, R, I, N, C, A, L. ஓகேவா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ். இப்போ நம்ம இதுக்கு மேட்ச்டாக எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஏவும் கிடையாது, இது நம்பர்ஸாக இருக்குது. வேயில் வந்து இதுவும் கிடையாது, இது ஈக்குவேஷன்ஸாக இருக்குது. சியில் என்ன கொடுத்துருக்காங்க இன்டீஜர், இதுவும் வந்து ஈக்குவேஷன் மாடல் இருக்குது, தட் இஸ் நாட். அப்போது டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் such that x is a letter of the word principle அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எப்படின்னா இங்கே பாருங்கள் பிக்கு R-I-N இந்த பிரின்சிபலை வந்து செப்பரேட்டாக ரூஸ்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு சி இருக்குது, இங்கே வந்து ஐ இல்லையே அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஏன் இல்லைன்னா நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் என்ன பண்ணுவோம்னா வேர்ட்ஸ் எலமெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ் வந்து வராது. அதனால் ஐ இங்கே வந்திருக்கனால மறுபடியும் அனதர் டைம்ஸ் வராது. ஓகேவா? அப்போது 1ஓட ஆன்சர் என்னதுன்னா டி. அப்போது தட் இஸ் 1 இது. ஓகேவா? அடுத்தது செகண்ட் சப்ஸ்டிடியூஷன். எம்டி செட்டில் வந்து 0 கொடுத்துருக்காங்க கர்லி ப்ராக்கெட்டில். அப்போ 0னா நம்ம எதை சொல்லுவோன்னு பார்க்க போகிறோம். இங்கே வந்து எக்ஸ் such that is a பாசிட்டிவ் இன்டெக்ரல் அண்ட் ஏ டிவிசர், இதுவும் கிடையாது. பி எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா இன்டீஜர் அண்டு x² -9 = 0ன்னு சொல்கிறாங்க, இதுவும் வந்து வராது. ஏன்னா அடுத்தது எக்ஸ் such that x is an integer and x + 1 = 1 கொடுத்துருக்காங்க. அப்போ x + 1 = 1னா எக்ஸுக்கு இப்போ எக்ஸ் இருக்குதுன்னா இப்போ 1 அந்த பக்கம் ஈக்குவல் எது பண்ணால் -1 ஆகிடும். அப்போ x = 0 ஆகும். அது இப்போ ரூஸ்டர் ஃபார்மில் எப்படி எழுதணும்னா 0ன்னு எழுதுவோம் கர்லி பக்கெட்டை. அப்போது செகண்டோட ஆன்சர் என்னதுன்னா சி. அடுத்தது தேர்ட் சப்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1, 2, 3, 6, 19, 18 சொல்லியிருக்காங்க.
அப்போது ஃபஸ்ட்டு ஏ பார்க்குறோம். எக்ஸ் such that எக்ஸ் இஸ் ஏ பாசிட்டிவ் இன்டீஜர் அண்ட் இஸ் டிவைசர் ஆஃப் 18 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம இது இட் இஸ் டிவைசர் ஆஃப் 18னா இப்போ 18 என்னென்ன பண்ணலாம், 1 டேபிளில் வந்து டிவைஸ் பண்ணலாம், 2 டேபிளில் வந்து டிவைஸ் பண்ணலாம், 3 டேபிளில் பண்ணலாம், 4 டேபிளில் பண்ண முடியாது, வராது. ஓகேவா? அப்போது இங்கே வந்து 3 இருக்குது. அடுத்தது 5 டேபிள்லேயும் வராது. அப்போது 6 டேபிளில் பண்ணோம்னா வரும் கண்டிப்பாக. அப்போது 7 டேபிளில் பண்ணோம்னா வராது, 8 வராது, 9 வரும். அப்போ 9 2 சார் 89 வரும். அப்புறம் 10 11 வராது, 12ம் வராது, 13 வராது. அப்போ லாஸ்ட்டாக 18 தான் வரும். அப்போது இதுக்கு வந்து இது மேட்ச் ஆகுது. அப்போ நம்ம தேர்டு சப்ஸ்டியூஷனோட ஆன்சர் என்னது? ஏ. இதுதான் ஆன்சர். அடுத்தது ஃபோர்த்து சப்ஸ்டியூஷன் கர்லி ப்ராக்கெட் ஆஃப் 3, -3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிறது பி மட்டும்தான். இது எப்படி வரும்னு பார்த்தோம்னா இங்கே வந்து x² -9 = 0ன்னு இருக்கா. இப்போ x² நம்ம இந்த -9 ஈக்குவலுக்கு அந்தாண்டு கூட்டு போனோம்னா +9 வரும். அப்போ x² வேல்யூ 9னா இப்போ எக்ஸ் எடுத்தோம்னா 3² வரும். அப்போது எக்ஸோட வேல்யூ வந்து என்னது, இங்கே வந்து x² 3² எழுதலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ +or -3 வரும். -3 or +3 அதை நம்ம என்ன சொன்னால் 3, -3ன்னு டினோட் பண்ணுறோம். இதோட நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிள் சம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.